ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரியிலே இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரியனை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரியே, ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறதாகவும் போகும் வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டு அங்கு கள்ளர்கள் அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள் என்றும் வேதவசனம் சொல்லுகிறது. அதை கண்டு குற்றுயிராய் கண்டு கிடக்கிறவனை ஆசாரியன் கண்டு பக்கமாய் விலகி போனான். ஒரு லேவியனும் கண்டு விலகி போனான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரியே, அதில் ஒரு சமாரியன் வருகிறான். அந்த சமாரியன் அவனுடைய காயங்களை எண்ணெய் பூசி திராட்சரசத்தை வார்த்து அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் பராமரித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்படி பராமரித்த அந்த மனிதன் திரும்பி தன்னுடைய வழி பிரயாணத்துக்கு திரும்பும் பொழுது அந்த சத்திரக்காரனை கூப்பிட்டு, இவனுக்கு ஏதாகிலும் நீ அதிகமாய் செலவு பண்ணினா நான் திரும்பி வரும்போது உனக்கு நான் தருவேன் என்று சொல்கிறான். இதை லூக்கா புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 29வது வசனத்தில் இருந்து இதை நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் சமாரியனின் காயத்தை கட்டினான் ஒரு சமாரியன். இன்றைக்கும் நமக்கு நல்ல சமாரியனாக இயேசு இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, எப்படி நம்மளுடைய காயங்களை அவர் கட்டுகிறார் என்றால், ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் நம்முடைய காயங்களை அவர் கட்டுகிறார், அவருடைய காயங்களினால் நாம் குணமாகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்காக இந்த சமாரியன் இந்த குற்றுயிராய் கிடக்கப்பட்ட இந்த மனிதனை இவன் போகிற போக்கிலே அவனை காப்பாற்றினது போல நம்மளையும் இயேசு இந்த பூமியில் பாவம் என்று இந்த காயப்படுத்தின இந்த பாவ காயத்திலிருந்து நம்மளை இயேசு காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் இயேசு காயம் கட்டுகிறவராகவே இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ எப்படிப்பட்டதான காயத்தில் நீ இருந்தாலும் ஆண்டவர் உன் காயங்களை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்நாளிலும் காயம் கட்டும் நல்ல சமாரியன் உன்னை தேடி வருகிறார். இவரை நீ அண்டிக்கொள், இவர் உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவர். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் 53வது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53:5 சொல்லப்படுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 147:3வது வசனம் சொல்லுது, அவர் நொறுக்குதல் மேல் நொறுக்குதல். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. காயம் கட்டுதலை நமக்காக அவருடைய காயம் நமக்காக காயப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோபு சொல்லுகிறான், நொறுக்குதலுக்கு மேல் நொறுக்குதல் வந்தது என்று சொல்லுகிறான். யோபு புத்தகம் 16:14 நொறுக்குதலுக்கு மேல் நொறுக்குதல் எனக்கு வந்தது என்று சொல்லுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இயேசு உனக்கு காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். நீ எப்படிப்பட்ட இருதய வேதனையோடு புண்ணோடு இருக்கிறாயோ, இந்த நேரத்தில் ஆண்டவரின் காயத்தை கட்டுகிறவர், காயத்தை மாற்றுகிறவர். இருதயத்தின் காயம் மாறவில்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிறாயா? இந்த நாளில் உனக்காகவே அவர் தன்னுடைய விழாவில காயப்பட்டார். அவர் சரீரம் முழுவதும் காயப்பட்டார். அவருடைய கைகளில் ஆணிகளால் கடவப்பட ஒப்பு கொடுத்தார். அவருடைய முள்முடினால் தலையில் சுடப்பட ஒப்பு கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த ஆண்டவராய் இயேசு உன்னுடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். இதை நீ விசுவாசிக்கும் போது இயேசு உனக்கு காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். இன்னைக்கும் வேதனையோடு இருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? கண்ணீரின் பாதையில் இருக்கிறாயா? வேதியின் பாதையில் இருக்கிறாயா? ஐயோ, கடன் பிரச்சனை என்ற வேதனையில் இருக்கிறாயா? இந்த காயத்தோடு இருக்கிறாயா? இயேசு கவலைப்படாத, இயேசு காயம் கட்டுகிறவர். இந்நாளில் உனக்கு காயம் கட்டுகிறவராக இருக்கிறார். உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வீடியோ வாயிலாக இருதய காயப்பட்ட ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை
அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்யும்படியாக காய கட்டுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்கிறவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உம்முடைய மாறாத கிருபை வெளிப்படுத்தும்படியாக அற்புத கரம் வெளிப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.